வணக்கம். இன்றைக்கி 1 ஆகஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வாரம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் பார்ப்போம், மேலோட்டமாக பார்ப்போம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் மேஷ ராசிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓவரால் 3 விஷயம் பார்க்க போகிறேன்: ஃபைனான்ஸ், கரியர், பர்சனல் லைஃப் அண்ட் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ மேஷத்தோட ஃபைனான்ஸ் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மேஷம் ஃபைனான்ஸ் ரொம்ப 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 செல்ஃபோடைய நீங்கள் ரொம்ப உங்களுக்கு செலவு பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக செலவு பண்ணணும். பிகாஸ் ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுறதுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சரியான டைம் இல்லை. ஏன்னா லாஸ்ட் மினிட் தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபைனான்ஸ் எப்படி சொல்கிறது, பணம் அப்படின்னு உங்களுக்கு சேருது. இந்த வாரம் நீங்கள் நிறையா ஃபைனான்ஸ் பிரச்சனை இருக்குது, இல்லாட்டி கமிட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை சொல்யூஷன்ஸ் தேடிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு லாஸ்ட் மினிட் தான் உங்களுக்கு ஃபைனான்ஸ் சொல்யூஷன் வரும். கரியர் மேஷம் உங்களுக்கு எப்படி கரியர் இருக்குன்னு பார்க்கலாம். கரியர் வரும்போது உங்களுக்கு இது முன்னுக்கு உங்களோட கரண்ட் ஜாப் கரெக்டாக இல்லையா அப்படின்ற ஒரு யோசனை. பட் ஆனாலும் ஒரு தெளிவுக்கு வந்திருப்பீங்க. ஓகே, நீங்கள் உங்களோட கரண்ட் ஜாப் மேபி உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு சேலரி கொடுக்கல, அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்கல, இல்லை இது ஒரு ஸ்டேபிளான ஒரு ஜாப்பாக இருக்காது. ஓகேவா? ஸோ ஒன்று இது ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்ட் ஜாப்பாக இருக்கும், இல்லாட்டி இந்த சேலரி உங்களுடைய ஃபேமிலி பார்த்துக்கிற அளவுக்கு அவ்வளோவா பிரமாதமாக இல்லை. நீங்கள் இன்னும் ஜாப் தேடிட்டுருக்கீங்க, புதுசாக இந்த வாரம் தேடிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அந்த ஒரு நல்ல ஜாப் சேரலை. மேஷ ராசி உங்களுக்கு உங்களுடைய பர்சனல் லைஃப் அப்படின்னும் போது ஓகே, இந்த வாரம் யாரும் உங்களை விசிட் பண்ண போகிறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா, ரிலேட்டிவ்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு இடத்துக்கு நீங்கள் விசிட் பண்ணுறீங்க, என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப் மேஷம் இந்த வாரம் ஓகே, இது மணிக்கு உங்கள் பர்சன் கூட நீங்கள் சண்டை போட்டு இருந்தீங்கன்னா, இல்லாட்டி உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் பிரச்சனை அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் பெட்டராக ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் ஏதோ ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்பில் கெட் டு நோ பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டால் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும். போன வாரம் உங்களுக்கு நிறையா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த வாரம் உங்கள் நியூ ரிலேஷன்ஷிப்பில் புது ரிலேஷன்ஷிப்க்கு போகிறீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகே, புது ரிலேஷன்ஷிப் நீங்கள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது மேஷ ராசி உங்களுக்கு. ஸோ அடுத்து நம்ம ரிஷபத்துக்கு பார்க்கலாம். ரிஷபம் உங்களுடைய ஃபைனான்ஸ் எனர்ஜி. ரிஷபம் உங்களுடைய ஃபைனான்ஸ் ரொம்ப 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 எஃபர்ட் போட்டு ரொம்ப டிஃபைன் பண்ணுறீங்க. ரொம்ப சேலஞ்சஸ் இருக்குது உங்களுக்கு இந்த வாரம் ஃபைனான்ஸ். ஓகே, அந்த சேலஞ்ச் இருந்தும் நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க. உங்களுடைய கமிட்மெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, கமிட்மெண்ட் முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணுறீங்க, ட்ரை பண்ணுறீங்க. ஒரு சில இடத்துல ஸ்ட்ரகிளும் பண்ணுறீங்க, ஆனால் அப்படி இப்படின்ட்டு நீங்கள் அதை சரி பண்ணிடுறீங்க. ஓகே, ஸோ ரிஷபம் ஃபைனான்ஸ் உங்களுக்கு ஒரு சில லோனு இல்லாட்டி ஏதாவது அப்ரூவல் வெயிட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான டைம் இன்னும் வரல. இல்லை உங்களோட ஃபைனான்ஸ் சிச்சுவேஷன் ஏதோ ஒரு நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து டிசைட் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுடைய கைட் சொல்கிறாங்க. ஓகே, ஃபைனான்ஸ் உங்களுக்கு. ஸோ ரிஷபம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களுடைய கரியரில் உங்களுக்கு ஒன்று ஜாப் இல்லாமல் இருக்கணும், இல்லாட்டி உங்களுடைய கரண்ட் ஜாப்லேயே உங்களுக்கு அந்த அளவுக்கு மோட்டிவேஷன் இல்லை, இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுடைய திறமையை உங்களால் வெளிப்படுத்த முடியல உங்கள் கரண்ட் ஜாப்பில். ஓகே, ஸோ உங்களுக்கு நிறைய திறமை இருக்குது, அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரில, இல்லாட்டி உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் அமையலை. உங்களுக்கு நீங்கள் இப்போ இருக்கிற இந்த ஜாப் பிடிச்ச ஜாப்பாக இல்லாமல் இருக்கும், ஏதோ
அந்த ஜாப் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த ஜாப்பை நீங்கள் இன்னும் அந்த ஜாப்பில் இருக்கீங்க. ஓகே ரிஷபம். ஸோ உங்களுக்கு அப்படி இந்த ஜாப் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு ஜாப் தேடலாம். ஸோ இந்த வாரம் வந்து லெஸ் மோட்டிவேஷன், உங்களால் வந்து சரியாக வேலையில் உங்களுடைய திறமைகளை காமிக்க முடியாத ஒரு வாரமாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் வேலை கிடைக்கலன்னா இன்னும் அதுக்கான வாய்ப்பு இன்னும் வரல ரிஷபம். உங்களுடைய பர்சனல் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஓகே உங்களுடைய பர்சனல் லைஃப் ரிஷபம் ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது. இந்த வாரம் கடைசியில் ஏதோ ஒரு பாசிட்டிவ் நியூஸ், லக், ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்க போகுது. ஸோ நீங்கள் இது மோஸ்ட்லி எப்படின்னா நீங்கள் பண்ண ஒரு சில நல்ல விஷயங்கள், கர்மா, குட் கர்மா தான் உங்களுக்கு இந்த வாரம் பெஸ்ட் வாரமாக கொடுக்க போகுது. இது வந்து எண்ட் ஆஃப் த வீக்கில் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ரிஷபம், உங்களுடைய லவ் லைஃப் வாவ், உங்களுடைய லவ் லைஃப் இல்லாட்டி உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ த லவ் லைஃப் சொன்னாலே லவ்வர்ஸ் காட்ட உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ உங்களுடைய நியூ ரிலேஷன்ஷிப் இல்லாட்டி ஏற்கனவே நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா ரெண்டுமே பாசிட்டிவ். உங்களுடைய பர்சனல் லைஃப், லவ் லைஃப் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த வாரம் ரிஷபத்துக்கு லவ் லைஃப், பர்சனல் லைஃப் ரொம்பவே அற்புதமாக இருக்குது. ஸோ மிதுனம், உங்களுடைய ஃபைனான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மிதுனம், உங்களுடைய ஃபைனான்ஸ் இந்த வாரம் ஓகே. மிதுனம், உங்களுக்கு ஃபைனான்ஸ் வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் செய்கிறதாவோ இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃபைனான்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு காசு வரது இருக்குன்னா உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போடணும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் இல்லாட்டி ஏதாவது ஒரு பேஷன், எனக்கு இந்த கலை தெரியும், இதை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சிறப்பாக உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அதே சமயத்தில் ஒரு சில பேர் யாராவது உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வந்தால் அவங்கக்கிட்ட நீங்கள் வந்துட்டு எப்படி டீல் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்து டீல் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த வாரம். ஓகே மிதுனம், உங்களுடைய கரியரோட எனர்ஜி பார்க்கலாம். மிதுனம் கரியர், ஓகே நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வாரம் கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு நிறையா இருக்குது. வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு புது வேலை கிடைக்கும், இல்லாட்டி புது விதமான ஜாப் உங்களுடைய புது ஆப்பர்ச்சுனிட்டி, ப்ரொமோஷன் உங்களுடைய கம்பெனியில் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா மிதுனம், நீங்கள் கொஞ்சம் இந்த வாரம் வந்து டிசிஷன் மேக்கிங் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேபி ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க் இருக்கலாம், ப்ராஜெக்ட் இருக்கலாம், அதை நீங்கள் கொஞ்சம் ஹேண்டில் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க இந்த வாரம். ஓகே, ஸோ மிதுனம், உங்களுடைய பர்சனல் லைஃப் அண்ட் லவ் லைஃப் பார்க்கலாம். பர்சனல் லைஃப், லவ் லைஃப். ஓகே, பர்சனல் லைஃப் வரும்போது நீங்கள் ஒரு சில இடத்துல நீங்கள் கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி இந்த வாரம் உங்களுக்கு அமையும். எப்போவும் இல்லை, இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் உங்களை டேக் கேர் பண்ணிக்கிறீங்க. ஒரு சில பேர்கிட்ட கொஞ்சம் எதிர்பார்ப்பு வச்சுருக்கீங்க. ஓகே, உங்களுடைய லவ் லைஃப் வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஓகேவா, ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்க மிதுனம். நீங்கள் உங்களுடைய பர்சனை ரொம்ப அட்மையர் பண்ணுறீங்க, அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ், ஸ்ட்ரென்த்தை நீங்கள் ரொம்ப வேல்யூ பண்ணுறீங்க, அவங்களோட சப்போர்ட்டை அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. இதுவே நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது, உங்களை ரொம்பவே சந்தோஷமாகவும் ஸ்டேபிளாகவும் வச்சுக்குது. நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் சாதிக்கணுமோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு உங்களுக்கு அது கை கொடுக்குது. மிதுன ராசிக்காரர்கள், இது உங்களுக்கு. கடகம், உங்களுக்கு என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கடகம், உங்களுடைய ஃபைனான்ஸ் அதை பார்ப்போம். ஃபைனான்ஸ் கடகம், உங்களுக்கு ஃபைனான்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ஃபைனான்ஸ் ரொம்ப கவனமாக நீங்கள்
செலவு பண்ணணும். ஓகே, சில இடத்துல உங்களுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்குறீங்க, ஆனால் அது தேவையா இல்லையான்ட்டு நீங்கள் தான் யோசிக்கணும். ஏன்னா நிறையா கமிட்மெண்ட் இருக்குது, அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் கடகம். ஸோ உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கடகம் கரியர். கடகம், உங்களுடைய கரியர் லைஃப்பில் ஒன்று உங்களுக்கு இந்த வேலை பிடிக்காமல் இருக்கணும், இல்லாட்டி வேலையில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கணும். ஓகே, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நிறையா நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, கரியரில் வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் ரொம்ப 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 எஃபர்ட் போட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிருக்கீங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். பட் அதே சமயத்திலும் உங்களுடைய ஹெல்த்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ உங்களுடைய கரியரில் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, ஸோ கடகம், உங்களுடைய லவ் எனர்ஜி எப்படி இருக்குது பார்ப்போம். கடகம் லவ் அண்ட் கடகம் பர்சனல் லைஃப். ஓகே, கடகம், உங்களுடைய லவ், உங்கள் பர்சன் உங்கள் கூட இருக்காங்களா, இல்லாட்டி லாங் டிஸ்டன்ஸில் இருக்காங்கன்னா நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க, உங்கள் பர்சனை நீங்கள் மீட் அப் பண்ணுவீங்க. அப்படி இல்லை நீங்கள் குழந்தை குட்டியோடு இருக்கீங்க, கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா இந்த வாரம் நீங்கள் வெளியே போவீங்க. இந்த 1 வீக் வந்துட்டு ஒன்று நீங்கள் ஹாலிடே, இல்லாட்டி ஏதோ ஒரு ஃபேமிலி கூட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு சூழ்நிலை அமையும் கடகம். ஸோ உங்கள் பர்சனல் லைஃப்னு வரும்போது நீங்கள் நினைக்கிற ஒரு சில கோலை அச்சீவ் பண்ணலை, நீங்கள் அச்சீவ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க. ஸோ ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறீங்க கடகம். உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறீங்க. எனக்கு இந்த கோல் அச்சீவ் பண்ணணும், எனக்கு இது இன்னும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது. ஸோ இது இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, இது கடகம் ராசி உங்களுக்கு. ஸோ சிம்மம், உங்களுடைய ஃபைனான்ஸ் பார்க்கலாம். சிம்மம், உங்களுடைய ஃபைனான்ஸ் எனர்ஜி எப்படி இருக்குது? சிம்மம், உங்களுடைய ஃபைனான்ஸ் குழப்பமாகவே இருக்குது. பட் அது வந்துட்டு ரொம்ப பெரிய குழப்பம் கிடையாது. நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக யோசித்து சேவ் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு எப்படின்னா கொஞ்சம் ஓவர் திங்கிங் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே தப்பாக போயிடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வச்சுருக்கீங்க, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி சிம்மம், நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் ஃபைனான்ஸ், ஓகேவா? ஆனால் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. ஓகேவா? குழப்பத்தில் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களால் உங்கள் ஃபைனான்ஸ் இந்த வாரம் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ சிம்மம், உங்களுடைய கரியர் எனர்ஜி. சிம்மம் கரியர். ஓகே, சிம்மம், உங்களுடைய கரியர் கொஞ்சம் ரொம்ப 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 பேடாக இருக்குது. ஒன்று, நீங்கள் வேலை வந்துட்டு தேடிட்டுருக்கீங்க, வேறு வேலை தேடிட்டுருக்கீங்க. உங்களுடைய கரண்ட் வேலை உங்களுக்கு நிறையா ஸ்ட்ரெஸ் கொடுக்குது, நிறையா போட்டி பொறாமைகள் இருக்கலாம். உங்களுக்கு இப்போ இருக்கிற வேலை பிடிக்காமல் போகலாம் சிம்மம். ஸோ நீங்கள் வேறு வேலை தேடிட்டுருக்கீங்க, இல்லாட்டி ரிசைன் பண்ணிட்டீங்க, வேறு வேலை நீங்கள் தேடி போய்கிட்டு இருக்கீங்க. ஓகே, சிம்மம், உங்களுடைய பர்சனல் லைஃப் பார்த்து, பர்சனல் லைஃப்பில் நீங்கள் வந்துட்டு ஓகே, பர்சனல் லைஃப் நீங்கள் ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகே, பட் அதுக்கான முயற்சி இன்னும் எடுக்கல. பழைய லைஃப் இன்னும் அப்படியே அதிலே வாழ்கிறீங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு கோல் வச்சுருக்கீங்க, அந்த கோலு இன்னும் நீங்கள் செயல்படலை. ஸோ எனக்கு இது வேணும், ஆனால் நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன், ஆனால் எனக்கு அது வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இந்த வாரமும். ஓகே, ஸோ சிம்மம், உங்களுடைய லவ், ஃபேமிலி, இப்படி நீங்கள் ரிலேஷன்ஷிப் இருக்கீங்க, இல்லாட்டி புது ரிலேஷன்ஷிப்க்கு போகிறீங்க அப்படின்னா சிம்மம், உங்களுடைய லவ், நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் லவ் ரிலேஷன்ஷிப் இந்த வாரம் ரொம்ப உறுதியாக இருக்குது. ஸோ ஆல் த பெஸ்ட். நீங்கள் ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் அப்படி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா. ஸோ கன்னி, உங்களுடைய ஃபைனான்ஸ் எனர்ஜி நம்ம பார்க்கலாம். கன்னி ஃபைனான்ஸ். ஓகே, ஃபைனான்ஸ்னு பார்க்கும்போது கன்னி ராசி உங்களுக்கு வந்துட்டு நியூ பிஸ்னஸ் வெஞ்சர் இந்த மாதிரியான ஐடியாஸ் வருது.
நிறையா பிரச்சனைக்கு அப்புறம் இந்த வாரம் உங்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அதுக்கான வாய்ப்புகள் வரும். நிறைய பேர்கிட்ட இருந்து ரிஜெக்ஷன், அதாவது பிஸ்னஸ் ப்ரொப்போசல் இதெல்லாமே ரிஜெக்ட் பண்ணி இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாரம் அமையும். ஓகே, ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அமையும். கன்னி, உங்களுடைய கரியர் பார்க்கலாம். கன்னி ராசி அவர்கள் கரியர். ஓகே, கன்னி, உங்களுடைய கரியர் வந்துட்டு கொஞ்சம் இந்த வாரம் ஏதாவது ஒரு டாஸ்க் ப்ராஜெக்ட் அப்படின் போது உங்களால் வந்து டிசிஷன் மேக்கிங் பண்ண முடியல. மேபி உங்களுக்கு ஒரு நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாட்டி ப்ரொமோஷன் கிடைக்கலாம் இந்த வாரம். அது வந்து எடுக்கணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க. ஓகே, நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்க பயப்படுறீங்க. உங்களுடைய புது வேலைக்கு நான் வந்து கரெக்டாக சூட்டபிளாக இல்லையா அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு இருக்குது. ஸோ அது கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு இந்த வேலை, எனக்கு இந்த ப்ரொமோஷன் செய்ய முடியல அப்படின்னா, இந்த ப்ரொமோஷன் எனக்கு சரியாக வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல, டைம் எடுத்துக்கோங்க. ஓகே, பட் ஒரு முடிவெடுங்க. ஓகேவா? ஸோ கன்னி, உங்களுடைய பர்சனல் லைஃப் கன்னி, லவ், ரிலேஷன்ஷிப். ஓகே, பர்சனல் லைஃப் வரும்போது உங்களோட கோல் ரொம்ப 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 பெரிய கோல். நீங்கள் அது ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருக்கீங்க. மேபி உங்களுடைய கோலை வந்துட்டு மேபி ஒரு ஐஃபோன் வாங்குறதா இருக்கலாம். பட் உங்களுக்கு அந்த வாங்கிறதுக்கு இன்னும் ரிசோர்ஸ் இல்லை, கேப்பபிலிட்டி இல்லை. பட் உங்கள் கோல் மட்டும் ரொம்ப ஹையாக இருக்குது. ஓகேவா? பட் அதுக்கான பிளானிங் எதுவுமே நீங்கள் பண்ணலை. அது நீங்கள் பண்ணணும். ஓகே, ஸோ உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பில் ரொம்ப ஈகோ கிளாஷ் வருது. ஸோ நீங்கள் வந்து ஒரு கன்னி ராசினா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப், பர்சனல் லைஃப், உங்களை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட ஈகோ கிளாஷ் வரும். நான் தான் ரைட் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இந்த வாரம் நீங்கள் கொண்டு போகிறீங்க. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரிலேஷன்ஷிப்பில் இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கன்னி ராசி அவர்கள். ஸோ நம்ம துலாம் ராசிக்கு போகலாம். ஓகே, துலாம் ராசியோடைய நம்ம ஃபைனான்ஸ் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். துலாம் ராசிக்காரர்கள், உங்களுடைய ஃபைனான்ஸ். ஓகே, ஃபைனான்ஸ்னு வரும்போது நீங்கள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் மைண்ட், டக்குன்னு உங்களால் எது வேணாலும் செய்யலாம். துலாம், உங்களுக்கு நிறைய க்ரியேட்டிவிட்டி இருக்குது. ஓகேவா? நீங்கள் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸ், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அப்படி போயிட்டே இருப்பீங்க. ஓகே, உங்களுக்கு நிறையா வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது வரும். ஏன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு திறமைகள் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு நியூஸ்க்கு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஃபைனான்ஷியல் நியூஸ். உங்களுடைய திறமைகள் பார்த்து நிறைய பேர் வந்துட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ துலாம், இந்த வாரம் உங்களுக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபைனான்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரும். ஓகே, ஸோ துலாம், உங்களுடைய கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாட்டி கரியர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். துலாம் உங்களுடைய கரியரில் ஓகே, நீங்கள் ஒரு புது வேலை தேடிட்டுருக்கீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் இந்த வாரம். உங்களுக்கு அது இன்னும் கூடி வரல. துலாம், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன தான் இந்த வாரம் உங்களுக்கு ஜாப் இன்னும் அமையலைனாலும் ஒன்று தான், நீங்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு தேடி வரும். பட் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, நீங்கள் வந்து உங்கள் திறமையை நீங்கள் நம்ப மாட்டீங்க, இல்லாட்டி குறைச்சி எடை போடுறீங்க. ஸோ இந்த வாரம் அதனாலவே ஏதாவது ஒரு பெரிய வாய்ப்பு வரும். அதை நீங்கள் விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்து செயல்படுங்க. துலாம், உங்களுக்கு வந்துட்டு ஏற்கனவே ஒரு ஜாப்பில் இருக்கீங்கன்னா பிரைட் ஃப்யூச்சர், மேலும் நல்ல ஒரு ப்ரொமோஷன், ரெக்கக்னிஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது உங்களுடைய ஜாப். உங்களுடைய பர்சனல் லைஃப் ஓகே, பர்சனல் லைஃப் அண்ட் ரிலேஷன்ஷிப் 77 நம்பர் உங்களுக்கு ரொம்ப உறுதியாக இருக்குது.
ஸோ 7வது நாள் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் துலாம். ஓகே, 7 ஆகஸ்ட் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப ஒன்று யாரும் உங்ககிட்ட உங்களோட பர்சனல் லைஃப்பில் நீங்கள் நிறைய பேரை நம்புறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு சில பேர் உங்ககிட்ட உண்மை பேசுகிறாங்கன்னா அது இல்லை, ஓகேவா? அதே சமயத்தில் நீங்கள் ஒரு சில விஷயம் சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உண்மையாக இருந்தால் தான் சாதிக்க முடியும். உங்களுடைய பர்சனல் லைஃப் நீங்கள் ஒரு பர்சன் கூட பழகிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் 7ஆம் தேதி, அதாவது 7 ஆகஸ்ட் போல் உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கிற அந்த ஒரு கட்டாயம் வரும். ஓகே, இந்த பர்சன் உங்களுக்கு கரெக்டான பர்சனா இல்லையா அப்படின்ட்டு. இல்லை ஏற்கனவே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு முடிவுக்காக உங்கள் பர்சன் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஒரு முடிவு நீங்கள் எடுப்பீங்க, இல்லை அவங்க எடுப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் அமையும். ஓகே, ஸோ இப்போ நம்ம விருச்சிகத்துக்கு போகலாம். விருச்சிகம் ஃபைனான்ஸ். விருச்சிகம் ஃபைனான்ஸ். ஓகே, விருச்சிகம் உங்களுக்கு வாவ், ஃபைனான்ஸ் சூப்பராக இருக்குது. உங்களுடைய ஃபைனான்ஸ் நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேரும். விருச்சிகம் உங்களோட ஃபைனான்ஸோடைய ப்ராஃபிட் ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா, இல்லாட்டி யாருக்கிட்டே இருந்தோ ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மணி அப்படின்ட்டு எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு அது வரும். நிறைய நல்ல விஷயங்கள், ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். ஓகே, ஸோ விருச்சிகம் உங்களுடைய கரியர். ஓகே, கரியரில் நீங்கள் இந்த வாரம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப லாஜிக் திங்கிங், நிறையா மைண்ட் ஒர்க் யூஸ் பண்ண போகிறீங்க. ஒர்க்கில் நீங்கள் ரொம்ப 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 ஒப்சஸ்டாக இருக்கீங்க. நான் இதை அச்சீவ் பண்ணணும். இந்த வாரம் அதில் ரொம்ப உறுதியாக இருப்பீங்க. உறுதியாக இருக்கிறது நல்லது. நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போடுறீங்க. அதே சமயத்திலும் உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒன்று உங்கள் சுற்றி இருக்கிறவங்ககிட்ட ஒரு நெகட்டிவ் ரெஸ்பாண்ட் கிடைக்கும். இல்லாட்டி வேலை இடத்துல ரொம்ப ஒப்சஸ் ஆகி நீங்கள் எனக்கு இந்த அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு இமோஷன் ஸ்டேட்டில் இருப்பீங்க விருச்சிகம். ஓகே, ஸோ அது கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. உங்களுக்கு புது வேலை கிடைக்கும். புதுசாக வேலை தேடிட்டுருக்கீங்கன்னா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஆனாலும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுங்கள், கொஞ்சம் பேஷண்ட்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ விருச்சிகம் உங்களுடைய பர்சனல் லைஃப் பார்க்கலாம். பர்சனல் லைஃப்னு வரும்போது நிறைய பிரச்சனை, சேலஞ்சஸ் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இல்லாட்டி உங்களை சுற்றி நிறையா விஷயம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க. ஸோ பர்சனல் லைஃப் ஓவரால் பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன். நிறைய ப்ரெஷர் இருந்தாலும் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறீங்க. நிறைய பேர் உங்களுக்கு தொல்லை கொடுத்தாலும் அதை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறீங்க. விருச்சிகம் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு புது நபர் கூட பழகிறீங்களா, இல்லாட்டி பழக போகிறீங்களா, இல்லாட்டி புதுவிதமான உறவை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் இல்லாட்டி ஏற்கனவே உள்ள ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சீரியஸ் கமிட்மெண்ட் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் மொதல் நாள் ஆகஸ்ட், அதாவது நாளைக்கே உங்களுக்கு நல்ல நியூஸ் வரலாம். ஓகே, நாளிலிருந்து 5ஆம் தேதி வரையிலும் உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் காத்துக்கிட்டே இருக்குது. இல்லாட்டி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் நியூஸ் உங்களை தேடி வரும். உங்களுடைய கரண்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல க்ரோத் இருக்குது விருச்சிகம். ஓகே, ஸோ விருச்சிகத்துக்கு ஓவரால் நைஸ், குட். தனுஷு உங்களுக்கு இப்போ பார்க்கலாம். தனுஷு உங்களுடைய ஃபைனான்ஸ். ஓகே, தனுஷு நீங்கள் ஃபைனான்ஸ் கொஞ்சம் எப்படி உங்களுடைய கமிட்மெண்ட் ஓரளவுக்கு நீங்கள் செட்டில் பண்ணுறீங்க. இது மணிக்கு நீங்கள் ரொம்ப பேண்டிங்கில் இருந்த ஒரு சில ஃபைனான்ஸ் இஷ்யூஸ்லாம் ஒன்று கிளியர் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் ஆனாலும் யாரோ ஒரு ஆள் உங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அது இன்னும் வரல, இல்லை அது இன்னும் கிடைக்காது. ஸோ நீங்கள் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஃபைனான்ஸில் நீங்கள் யாரும் உதவி பண்ணுறாங்க
உதவி பண்ணணும்னு எதிர்பார்த்திங்கன்னா அவங்க உதவி பண்ணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனுசு அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்கள் கரியரோடைய எனர்ஜி தனுசு கரியர். ஓகே, நீங்கள் ஒன்று வேலை தேடிட்டுருக்கணும் தனுசு. உங்களுக்கு வந்துட்டு வேலை தேடிட்டுருக்கணும். உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்குது. புதுசாக ஒரு வேலை தேடிட்டு இருக்கணும். நீங்கள் ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி நீங்கள் வேலையில் இல்லை, மேபி இப்போ தான் வேலை விட்டு நின்றீங்கன்னா நீங்கள் புதுசாக ஏதோ ஒரு வேலை தேடிகிட்டு இருக்கீங்க. ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை தேடிட்டுருக்கீங்க. ஸோ ரொம்ப நாளாக வேலை தேடிட்டுருக்கிறவங்க கொஞ்சம் டிலே ஆகும் என்ன கேட்டால். ஸோ புது வேலை இந்த வாரம் கொஞ்சம் கஷ்டம். ஓகே தனுஷு, உங்களுடைய பர்சனல் லைஃப் அண்ட் ரிலேஷன்ஷிப். பர்சனல் லைஃப் ரிலேஷன்ஷிப். ஓகே, உங்களுடைய பர்சனல் லைஃப்னு பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய கோல்ஸ் இருக்குது. அதை அச்சீவ் பண்ணுற திறமை இருக்குது. ஸோ நீங்கள் யார் போய் மீட் பண்ணாலும் நிறைய பேர் உங்களுடைய கான்ஃபிடென்ஸ், உங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் பார்த்து நிறைய வாய்ப்பு கொடுப்பாங்க. ஸோ பர்சனல் லைஃப்னு வரும்போது நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக தான் அப்பியர் ஆவீங்க. ரிலேஷன்ஷிப் வரும்போது தனுசு உங்களுக்கு ஒன்று ரீசெண்டாக டிவோர்ஸ் நடந்திருக்கணும், இல்லாட்டி உங்களுடைய கரண்ட் ரிலேஷன்ஷிப் அவ்வளோ ஹாப்பியாக இல்லாமல் இருக்கலாம், இல்லாட்டி உங்களுடைய பார்ட்னர்கிட்ட இருந்து உங்களுக்கு சரியான சப்போர்ட் கிடைக்கல, நீங்கள் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க, ஹாப்பியாக ஃபீல் பண்ணல. உங்களுடைய ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம அடுத்து வந்து மகரம் உடைய ஃபைனான்ஸ் எனர்ஜி பார்க்கலாம். மகரம் ஃபைனான்ஸ். ஓகே, மகரம் உங்களுடைய ஃபைனான்ஸ் வந்துட்டு கொஞ்சம் என்ன கேட்டால் அவ்வளோவா ஸ்டேபிளாக இல்லை. பாஸ்ட் இஷ்யூஸ் இல்லாட்டி ஃபேமிலி உங்களுக்கு ஏதோ ஒரு பணம் விஷயம் இல்லாட்டி ஏதாவது ஒரு பாஸ்ட்டில் ஏதோ ஒரு பண விஷயம் இன்னும் ஸ்டக்கில் இருக்குது. இது ஃபேமிலி மூலியமாக கூட நடந்துக்கலாம், இல்லாட்டி உங்களுடைய ஃபேமிலி லைக் நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்காக எடுத்த ஒரு சில ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இப்போது வந்துட்டு அது கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று இந்த வாரம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது இன்னும் சால்வ் பண்ண முடியாத ஒரு வாரமாக இருக்கும். ஸோ உங்களுடைய கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மகரம் கரியர். ஓகே, மகரம் உங்களுடைய கரியர் வரும்போது உங்களுடைய ஜாப் உங்களுக்கு உறுதியாக இல்லை, இல்லாட்டி நீங்கள் ஒரு பெர்மனெண்ட் ஜாப் எதிர்பார்க்குறீங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு கிடைக்கல. ஓகே, ஸோ எஸ், உங்களுக்கு உங்கள் ஜாப் கரெக்டான பே கொடுக்கல, நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, இன்னும் உங்களுக்கு ஒரு பெர்மனெண்ட் பொசிஷன் கிடைக்கல, இன்னும் அதுக்கான டைம் இந்த வாரம் இல்லை. ஓகே, ஸோ உங்களுடைய பே இந்த வாரம் டிலே ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பே கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு புது வேலை தேடிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அந்த வேலை இன்னும் வரல. இந்த வாரம் மகரம் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு இன்னும் வரல. ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப், பர்சனல் லைஃப். மகரம் பர்சனல் லைஃப்னு வரும்போது நிறையா கன்ஃபியூஷன், ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறீங்க. மகரம் உங்களுக்கு நிறைய ஓவர் திங்கிங் இருக்குது. நீங்கள் ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, உங்கள் ஃபேமிலியோடைய ப்ரெஷராக இருக்கலாம், இல்லாட்டி நீங்களே ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கலாம். அதுக்கான தீர்வு நீங்களாக கண்டுபிடிக்க மாட்டீங்க. நான் பிரச்சனையில் இருக்கேன், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க மகரம். ஓகே, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பும் அப்படி தான். ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப ஹார்ட் பிரேக்காக இருக்கீங்க. யாரும் ஒன்று உங்களை யாரும் ஹர்ட் பண்ணியிருக்கணும், உங்களை விட்டு போயிருக்கணும், இல்லாட்டி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக ஹார்ட் பிரேக்ஸ் இருக்குது. ஓகே, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த வாரம் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் அப்படின்ட்டு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை, புது ரிலேஷன்ஷிப்புக்கு போகணுன்னு நினச்சாலும் அது இந்த வாரம் இன்னும் அமையறதுக்கு சான்ஸ் இல்லை. பட் ஆனாலும் அப்படி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா இட்ஸ் ஓகே, இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, கும்பம் உங்களுடைய ஃபைனான்ஸ் எனர்ஜி நம்ம பார்க்கலாம். கும்பம் ஃபைனான்ஸ். ஓகே, கும்பம் ஃபைனான்ஸ் எனர்ஜி.
ஓரளவுக்கு ரீகவர் ஆகிட்டுருக்குன்னு நான் சொல்லுவேன். புது விதமான ஒரு வாய்ப்பு ஓகே உங்களுக்கு தேடி வருது. இது முன்னுக்குள்ள பணம் பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில விஷயம் பண ரீதியாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இந்த வாரம். அது கொஞ்சம் பெட்டராக ஆகும். இது முன்னுக்கு நிறையா பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா அதிகமாக வரும். ஃபைனான்ஸ் ரீதியாக. கரியர் உங்களுக்கு எப்படி இருக்குது கும்பம் பார்க்கலாம். கரியர் வரும்போது நிறையா திறமை வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஈஸியாக ஒரு வேலை கிடைக்கும் அப்படி. ஸோ ஆனால் கரியர் அப்படின் போது நீங்கள் ஏற்கனவே ஒரு ஜாப்பில் இருந்தீங்கன்னா அந்த ஜாப் உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். நிறைய திறமைகள் நீங்கள் வச்சுருக்கீங்க. நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் இதெல்லாமே சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு வேலை தேடிட்டுருக்கீங்கன்னா வேலை உங்களுக்கு சரியாக அமையறதுக்கு இன்னும் டைம் வரல. ஓகே, என்ன கேட்டால் நீங்கள் இன்னும் எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும். அதே சமயத்தில் கும்பம் நீங்கள் ஒரு ஜாப்பில் இருக்கீங்க அப்படின் போது உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு அவ்வளோ நல்லவங்களாக இருக்க முடியாது. இல்லாட்டி உங்கள் சுற்றி இருக்கிறவங்க கூட உங்களால் ஜெல்லாக முடியாது. பிரச்சனை வரும், வாய் தகராறு வரும், இல்லாட்டி உங்கள் பின்னாடி கோசிப் பண்ணுறாங்க, உங்களை பற்றி பேசுகிறாங்க, அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும் இந்த வாரம். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது 3வது நாள், இந்த 3வது ஆகஸ்ட் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, கும்பம் உங்களுடைய பர்சனல் லைஃப். கும்பம் பர்சனல் லைஃப், கும்பம் ரிலேஷன்ஷிப். ஓகே, பர்சனல் லைஃப்னு வரும்போது நிறைய பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் நான் இந்த வாரம் நான் யோசிக்க விரும்பலை அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் இருக்கீங்க. ஸோ பாரத் அப்படியே எடுத்து இறக்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட். ஓகே, ஸோ நிறையா கடமை இருக்குது. அது உங்களோடையும் சரி, அளவுக்கு மீறின மற்றவங்களுடைய கடமையும் நீங்கள் சுமந்து கொண்டு இருந்திருக்கீங்க. அது அப்படியே எடுத்து கொஞ்சம் இறக்கி வைக்கிறீங்க இந்த வாரம். நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ரிலேஷன்ஷிப்னு வரும்போது ஏற்கனவே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா அது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது. இல்லாட்டி புது ரிலேஷன்ஷிப் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அது கூடி வரத்துக்கு இந்த வாரம் அமையலை. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம மீன ராசிக்காரர்களுடைய ஃபைனான்ஸ் எனர்ஜி நம்ம பார்க்கலாம். மீன ராசி ஃபைனான்ஸ் எனர்ஜி. ஓகே, மீன ராசி ஃபைனான்ஸ் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மீனம். ஓகேவா, உங்களுடைய ஃபைனான்ஸ் எனர்ஜி என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒரு சில பேரை நம்பி பணம் போடுறது, இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆஃபர் வருது, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃப்ராட் பீப்புளாக இருக்கணும். ஓகேவா, சும்மா ஒரு ஃபேக்கான ஒரு ஹோப் இல்லாட்டி ஃபேக்கான ஒரு ஆஃபராக இருக்கும், நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி மீனம் உங்களுடைய ஃபைனான்ஸ் கமிட்மெண்ட்ஸ் ஒன்றா நீங்கள் செட்டில் பண்ணிட்டு வரீங்க. ஸோ இந்த வாரம் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஃபைனான்ஸ் கமிட்மெண்ட்ஸ் கொஞ்சமாக செட்டில் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஓவரால் ஃபைனான்ஸ் பட்ஜெட் எல்லாமே நீங்கள் மேனேஜ் பண்ண முடியுது இந்த வாரம் மீனம். ஸோ உங்களுடைய கரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மீன ராசி கரியர். உங்களுக்கு உங்கள் கரியர் ஃபிக்ஸ்ட் ஸ்டேபிளான ஒரு ஜாப்பில் இருக்கீங்க. ஆனாலும் நிறையா ஸ்ட்ரெஸ், சில சமயத்தில் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சில பொறுப்புகளை எடுத்து செய்கிற நிலமை உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான பொறுப்பு அதிகமாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. மேபி அதில் நிறையா ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், நிறையா ரிஸ்க் இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த வாரம் நீங்கள் ஒரு ஜாப் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனாலும் நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போட்டு அப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ மீனம் கடைசியாக உங்களுடைய ரிலேஷன்ஷிப் அண்ட் பர்சனல் லைஃப். மீனம் பர்சனல் லைஃப். ஓகே, ரிலேஷன்ஷிப்னு வரும்போது நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு இன்னும் ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு நீங்கள் ரெடி ஆகலை. ஓகே மீனம், நீங்கள் இன்னும் ரெடி ஆகலை. இல்லாட்டி நீங்கள் ஏற்கனவே நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த ஒரு நபர் இன்னும் உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு இன்னும் அந்த ஒரு நிலைமைக்கு இன்னும் வரல.
ஸோ அப்படி இல்லை, உங்களுடைய கல்யாணத்தில் நீங்கள் ஏற்கனவே கல்யாணம் பண்ண ஒரு தம்பதியாக இருந்தால் இந்த வாரம் உங்களுக்குள்ள ஒரு சில மனக்கசப்பு வரும். அதில் ரொம்ப பாதிக்கப்படுறது இல்லாட்டி ரொம்ப பாதிக்கப்படுறது உங்களுடைய பெண்ணாக இருக்கிற பார்ட்னர். அவங்க ரொம்ப பாதிக்கப்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா நீங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் பார்ட்னராக இருக்கலாம், கொஞ்சம் ஈகோ கிளாஷ் இருக்குது, கொஞ்சம் ஸ்டபன்னஸ் இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து தீக்காமல் அப்படியே விட்டு போயிட்டுருக்கு. ஸோ உங்கள் பர்சனல் லைஃப்னு வரும்போது கூட நீங்கள் நிறையா விஷயம் நினைக்கிறீங்க, பிளான் பண்ணுறீங்க, ஆனால் லாங் டர்மாக அதுக்கு செயல்படலை. ஓகேவா? ஸோ ஓவரால் எல்லா ராசியும் நான் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு அளவுக்கு உங்களுக்கு மெசேஜ் வந்து சேர்ந்துருக்கும்னு நம்புகிறேன். இது 100% ரெசனேட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. சிலவங்களுக்கு ரெசனேட் ஆகும், சிலவங்களுக்கு ரெசனேட் ஆகாது. இது ஜெனரல் ரீடிங். உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் ரீடிங் வேணும்னா மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் என்னை பர்சனலி காண்டாக்ட் பண்ணலாம். இல்லாட்டி டிக்டாக் என் லைஃப்பில் வந்து கலந்துக்குங்க. சூனோ லேட்டர் யூடியூப்பில் நான் வந்துட்டு லைவ் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அங்கேயும் நீங்கள் வந்து பர்சனலாக கேள்வி கேட்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் for support. Thank you for watching. Have a wonderful August month. Take care.